I am Vetri Chelvi. Welcome to my channel. My channel is Chemistry Simplified Tamil. இந்த சேனல்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுடைய கெமிஸ்ட்ரி +1 +2 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் வெர்ஷன்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். முத பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நல்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லெசன் வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் +2ல வால்யூம் 2ல இருக்கிற லெசன் ஆல்கஹால் லெசன். உங்களுக்கு புரியணும்னா டக்குன்னு சொன்னா ஆல்கஹால் லெசன் போதும். அதுல எலிமினேஷன் ரியாக்ஷனுடைய ரூல்ஸ் பத்தி பேச போறேன். முன்னாடி வீடியோல ஆல்கஹாலோடைய நாமென்க்ளேச்சர்ஸ், கிளாசிபிகேஷன், பிரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிருக்கேன். எலிமினேஷன் முடிச்சேன். இன்னைக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் சேவ் ஸ்டஃப் ரூல் அப்படின்னு ஒரு புது ரூல். இதை வச்சுதான் உனக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேஷன்ங்கிற பழைய கிளாஸ் ரீகால் பண்ணிட்டு நம்ம ரூலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூல் எங்க அலாட் ஆகும், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இது வேணும் அப்படின்னா என்னெல்லாம் உனக்கு தெரியணும்னு சொன்ன எலிமினேஷன் ரியாக்ஷன்ல தான் இந்த ரூல் வரும். சோ உடனே நீ நினைக்க வேண்டியது எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆனது எதையோ வெளியே விடணும். ஓகே, அடுத்து எந்த லெசன்லனா ஆல்கஹால் லெசன்ல. அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் போட்டுக்கிறேன். இட் இஸ் பிரைமரி செகண்டரி ஆல்கஹால் வாட்டர் மேபி. அதுல இருந்து ஆல்கஹால் ஹோல் ஃபார்முலா எழுதிடலாம். அதுல இருந்து நம்ம யாரு அனுப்ப போறோம்னா மைனஸ் வாட்டர் அனுப்புறோம்னா உனக்கு அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கீன் கிடைக்கும். யாரு ரியேஜென்ட் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியேஜென்ட்லாம் முக்கியம். சோ ஆல்கஹால் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். கான்சல்பூரிக்கா இருந்தா மட்டும்தான் அது வாட்டரை ரிமூவ் பண்ணும். அதுவே வேற அதாவது 42% வரப்ப அது வாட்டரை கொடுக்கும். அதனால இந்த கான்சன்ட்ரேஷன் வார்த்தை முக்கியம். சோ கான்சன்ட்ரேஷன் சல்பூரிக் ஆசிட் ஆல்கஹால் இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னா அல்கீன் கிடைக்கும். அல்கீன்னா டபுள் பாண்ட் கிடைக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷனுடைய மெயின் நாலேஜ். இப்ப நீ வந்து உனக்கு எக்ஸாம்பிளுக்காக ஆல்ரெடி நான் முடிச்சாச்சு, ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கறதாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா இருக்கும். இப்ப எத்தில் ஆல்கஹால் எடுத்துட்டு இதை கான்சல்பூரிக் ஆசிட்ல நான் ட்ரீட் பண்றேன், வாட்டர் ரிமூவ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH என்ன செய்யணும்னா இந்த OHம் ஓகே இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டா இந்த பாண்ட் ஃபார்மேஷன் நல்லா கிடைக்கும். சோ அதையே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போறேன். திஸ் இஸ் யுவர் எத்தில் ஆல்கஹால். ஓகே, இந்த எத்தில் ஆல்கஹால்ல இந்த OH நம்ம ரிமூவ் பண்றோம். எது திஸ் இஸ். இது OH வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரானிட்டி அதிகம்னால பாண்டோட வெளியே வரும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் மட்டும் வெளியே வரும். அப்ப பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இப்ப என்ன வருதுன்னு பாருங்க. உன்னுடையது இங்க பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. இது யாருன்னா எத்தீன். எத்தீன் ஆல்கஹால் இருந்து வாட்டர் ரிமூவ் ஆனா எத்தீன். இப்ப இதுவே அடுத்த கார்பனுக்கு போறேனே, அடுத்த கார்பன் அப்படின்னா 3 கார்பன். இதுல இருக்கிறது யாரு ப்ரொபைல் ஆல்கஹால். இதை நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் எலிமினேஷனா என்ன பேஸ் தெரியறதுக்காக இது கொடுக்குறேன். ஓகே, பேஸ் இப்போ தெரிஞ்சா மீதி ஈஸியா இருக்கும். இப்ப இதுல இந்த OH அதே மாதிரி போகும். இப்ப இதுக்கு பக்கத்தால இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்பன் பேரு பீட்டா கார்பன். இதுல இருந்து ஹைட்ரஜன் வெளியே போகும். அப்ப இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து CH3 கார்பன் வித் CH3. எப்பொழுதுமே எழுதுறப்போ உன்னுடைய பேப்பர்ல இந்த சைட் ஃபிங்கர் வச்சுட்டு எழுதுங்க, ஈஸியா எழுதிடலாம். CH3 போட்டாச்சு, டபுள் பாண்ட் CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால். ஓகே ஓகே, எஸ் 1 மினிட். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சைடு போச்சுன்னா பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, அந்த வேலன்சியோடய நீங்க வாங்க. அப்ப சிங்கிள் பாண்ட். இங்க என்ன இருக்கு CH, இங்க டபுள் பாண்ட் CH2. இந்த வேலன்சி செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது இப்படி, ஆனா என்ன வந்துருச்சு உனக்கு 3+2 5 பாண்ட் வராது. அப்ப நீ கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் மனப்பாடம் பண்ணதை புரிஞ்சு செய். இப்படி போகும்போது பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியே போச்சு. பாண்ட் எங்க வேணுமோ அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடும். சோ இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ரோபீன். சோ இப்ப இதெல்லாம் சிம்பிள். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் இத ஹையர் நம்பர் எடுத்துக்கிட்டா வர்ற ஆல்கின் யாரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் சேவ் ஸ்டஃப் ரூல். ஓகே, இப்ப பேஸ் கொடுத்துட்டு நம்ம ரூலுக்குள்ள போறோம். இப்ப இந்த ரூல் எங்க வருது, எலிமினேஷன் ஆஃப் வாட், water from the alcohol in presence of concentrated sulfuric acid. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்ட knowledge.
இப்ப நானு கொஞ்சம் சொன்ன மாதிரியே காம்ப்ளிகேட்டட் ஹையர் நம்பர்ஸ்க்கு போறோம். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க. 4 கார்பன் போட்டிருக்கேன். அதுல இந்த இடத்துல 2 மெத்தில் குரூப், அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் எப்படி அதுல ஃபங்க்ஷனல் குரூப்லாம் வருதுன்னு நீங்க படிச்சா போதும். ஓகே, ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும். யாரை வச்சு எழுதணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஓகே, இப்ப பாருங்க 4 கார்பன் போட்ட 2 மெத்தில் குரூப் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க 3 பாண்டு தான் இருக்கு. அதனால இங்க ஒரு ஹெச் போட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்பிள் எடுக்க போறேன். இதுதான் என்ன ஆக போகுது? இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் மைனஸ் வாட்டர், தட் இஸ் எலிமினேஷன். ஓகே, இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க நடக்கிறதுக்கு பேரு என்னன்னா, that is called E1 elimination அப்படிம்பாங்க. சரி, என்ன ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். இதோட பேர் வச்சிடுவோம். இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். முதல்ல இதுக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும். 2 3 4. இப்ப 4ங்கிறதுல பியூட்டேன், 2வதுல இருக்கிறது பியூட்டனால், 3ல வந்து மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 3, டைமெத்தில் பியூட்டேன் 2R. ஓகே, இங்க O வரதால இந்த E எடுத்துணும். அவ்வளவுதான். இப்ப நான் நீங்க படிக்கணும், எதை படிக்கணும்னு சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோ. இது எப்படி பார்க்கணும்னா, 4 கார்பன்ல 2வது கார்பன்ல OH இருக்கணும். இங்க மெத்தில் குரூப். அவ்வளவுதான். அதுதான் பார்க்கணுமே விட இந்த பேரை மனப்பாடம் பண்ணாத. இது கடினம், பண்ண முடியாது, கஷ்டம். நீ வந்து எப்படி பேர் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். ஓகே, முடிச்சாச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, புரோட்டனேஷன். இது வந்து என்ன நடக்க போகுது? ஸ்டெப் 1. இது என்னன்னா புரோட்டனேஷன். இப்ப இதெல்லாம் வந்து மெக்கானிசம் போன கிளாஸ்ல நடத்திருக்க. நீ அத போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப என்ன ஆக போகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்சிஜன் மேல நான் 2 லோன் பேர் போடுறேன். எப்ப ஆக்சிஜன் போட்டாலும் லோன் பேர் 2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்களேன், வாட்டர் போட்டோம்னா அதுல 2 லோன் பேர் இருக்கும். ஆக்சிஜன் பாண்டிங் லெசன்ல இதை டீச் பண்ணுவாங்க. சோ எப்ப ஆக்சிஜனாலும் 2 லோன் பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல்கஹால்ல நமக்கு என்னவா இருக்கு? 2 லோன் பேர் இருக்கு. அந்த 2 லோன் பேர்ல உன்னுடைய ஆசிடான ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆகுது. அதனால அதுக்கு பேரு தான் புரோட்டனேஷன். இப்ப அது மட்டும் தான் அங்க செய்ய போறேன். அதனால மீதி இருக்கிறதெல்லாம் நீ ஃபாஸ்டா இதை பார்த்து ஃபாஸ்டா எழுதிடு. அதுக்கு வந்து டைம் எழுது. அதாவது எதெல்லாம் மாற்றம் இல்லையோ அதெல்லாம் ஃபாஸ்டா எழுதலாம். இப்ப எதுல நம்ம ஒர்க் பண்ண போறோமோ அங்க ஸ்லோவா செய். இப்ப இங்க பாருங்க, OH இருந்தது, இங்க 2 போட்டிருக்கேன். புரோட்டனேஷன். ஆக்சிஜனை சுத்தி இப்ப 3 பாண்ட் வந்துருச்சு. அதாவது அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிருக்கு. லோன் பேரை செலவு பண்ணிட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹைட்ரஜன் எங்க இருந்து வந்ததுன்னா மீடியத்துல இருந்து வந்தது. மீடியத்துல யார் இருக்கா? சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, SO3, இந்த பக்கம் OH போட்டுக்கோ, இங்க H ஆட் பண்ணி பார்த்துக்கோ, H2SO4. சோ இது மாதிரி தான் நீ படிக்கணும். மொத்தமா மனப்பாடம் பண்ணாத. சோ இது உன்னுடைய சல்பூரிக் ஆசிட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் தான் இங்க வந்து சேர்ந்தது. இதுக்கு பேரு புரோட்டனேஷன். மீதி என்னவா வெளியே போயிடும்? மீதி வந்து -SO3 OSO3H வெளியே போயிடும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வேண்டியது இது மட்டும்தான். அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, உடனே இந்த ஆக்சிஜன் பாருங்க, எந்த அயானா இருந்தாலும் அன்ஸ்டேபிள். உடனே அது எது ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும். அப்ப இந்த பாண்டட் எலக்ட்ரான் வந்து அதை நோக்கி மூவ் ஆகும். ஏன் அதை நோக்கி மூவ் ஆகுதுன்னா, ஆக்சிஜனோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கார்பனோட அதிகம். அப்படின்னா அந்த பாண்டட் எலக்ட்ரான் நம்ம பிடிச்சி இழுக்குது. பிளஸ் 2 பக்கம் 2 மடங்கு இழுக்கிறதால இந்த பாண்டட் எலக்ட்ரான் அங்க போயிடுது. போனதுல கார்பன் மேல என்ன கிரியேட் ஆயிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். இப்ப நான் அதை கொடுக்குறேன். போகலாமா? இப்ப நான் சொன்ன மாதிரியே எதெல்லாம் மாற்றம் இல்லையோ அதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணிடு. எது மாற்றம் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம். இந்த இடத்துல என்னவா ஆயிடுச்சு? வாட்டர் வெளியே போயிடுச்சு. அப்ப இந்த கார்பன் மேல என்ன கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்ன? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு தான் கார்போகேட்டையான். அடுத்தது பாருங்க, இது வந்து எந்த நேச்சர்ல இருக்குன்னா 2 கார்பன்ல சேர்ந்து இருக்கிறதுல இதுக்கு பேரு செகண்டரி கார்போகேட்டையான். இப்ப செகண்டரி அப்படின்னா உடனே இந்த கார்போகேட்டையான் வந்து என்ன ஆகும்னா, இதை விட ஸ்டேபிளான டெர்ஷரி வந்து இதை விட ஸ்டேபிள். அதுக்கு போக முடியுமான்னு பார்க்கும். சரி, போக முடியும் அப்படின்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த மெத்தில் குரூப் அங்க ஷிஃப்ட் ஆயிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும். அதுக்கு பேரு தான் மெத்தில் ஷிஃப்ட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எழுதின பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும்.
மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆகும். அதாவது இங்க இருந்து இங்க நவர போகுது. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னவாகும், இங்க வரும். மெத்தில் குரூப் வந்து அலாங் வித் த பாண்ட் அப்படியே மூவ் ஆகும், இந்த இடத்துக்கு போயிடும். இந்த பாசிட்டிவ் இதுக்குதான் மெத்தில் ஷிஃப்ட். இப்ப அப்படியே போகணும்னு பாருங்க. CH3 CCH3 இந்த மெத்தில் குரூப் இங்க போயிடுச்சு, மேல இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு என்ன வந்துருச்சு, பாசிட்டிவ். அது கொடுக்கல் வாங்கல் எக்ஸ்சேஞ்ச் தான். இது அப்படியே அங்க போயிடுச்சு, அது இங்க இருந்து வந்துருச்சு. இங்க பாருங்க, அந்த ஹைட்ரஜன் அப்படியே ஒண்ணு முடிஞ்சதும் எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றோமோ அங்க வேலன்சி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் ஒன்னே, அவ்வளவுதான். அங்கிருந்து பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் பாருங்க வேலன்சி 4 கார்பனுக்கு இருக்கு, இங்க ஒன்னா இல்ல, அதுவே பாசிட்டிவ் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கார்பனோட நேச்சர் என்னன்னா 3 கார்பன்ல இருக்கிறதால இந்த கார்பனோட நேச்சர் இயல்பு என்னது, டெர்ஷரி. இப்ப டெர்ஷரி வந்து செகண்டரி விட மோர் ஸ்டேபிள். அதனால இந்த கார்போகேட்டையான் இதை நோக்கி தன்னை மாத்தி அமைச்சுக்குது. ஓகே, இது மாத்தி அமைச்ச பிறகுதான் உனக்கு என்ன நடக்கும்னா 2 விதமா என்ன ஆக போகுதுன்னா வாட்டர் வெளியே வரப்போ, ஹைட்ரஜன் வெளியே வரப்போகுது. ஓகேவா, இப்ப எப்படி வெளியே வரப்போகுது, இப்ப நம்ம என்ன ஹைட்ரஜன் வெளியே வரப்போகுது. ஓகே, எப்படி வரப்போகுதுங்கிறதுக்கு இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன் அப்படிம்பாங்க. பீட்டா எலிமினேஷன் என்ன அர்த்தம்னா, எந்த கார்பன்ல சார்ஜ் இருக்கோ அது பக்கத்தால இருக்க எல்லா கார்பனும் பீட்டா தான். அப்ப இந்த கார்பன் சார்ஜ் பக்கத்தால இவன் இருக்கான், இவனும் பீட்டா, இவனும் பீட்டா, இங்க இருக்கிறவனும் பீட்டா. இப்ப இவனை சுத்தி 3 கார்பனும் பீட்டாவோட இருக்கான். சோ 3 கார்பன்லயும் ஹைட்ரஜன் இருக்கு. சோ 3 கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியே வரலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, சோ அப்ப அந்த இதை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த மட்டும் நான் திரும்ப இந்த பீட்டா போட்டதெல்லாம் டிஸ்டர்பா இருக்குங்கிறதெல்லாம் அழைச்சிட்டேன். இந்த இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் ஹைட்ரஜன் ஷிஃப்ட் உனக்கு வந்து காட்ட முடியும். ஓகே, இப்ப ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த ஹைட்ரஜன் எடுக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் வெளியே H+ வெளியே வந்தது. அப்ப இந்த பாண்ட் என்னாச்சு, இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம போடுங்க பார்க்கலாம். தட் இஸ் CH2 டபுள் பாண்ட் CH3, இங்க CH3, இந்த கார்பன் மேலேயே CH3. ஓகேவா, இது பக்கத்தால இருந்தா டிஸ்டர்பா இருக்கும், தெளிவா இருக்காது. இப்ப பாருங்க, கார்பனை சுத்தி 4 வேலன்சி இருக்கான்னு பாத்துக்கோ. எஸ், 1 2 3 4. சோ எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ இது ஒரு ப்ராடக்ட். ஓகே, எப்படி பண்ண, இங்க இருக்கிற கார்பன்ல இருந்து பீட்டாவை எடுத்தேன். ஓகே, அப்ப அந்த அடுத்த கட்டம் வந்து இந்த இருக்கிற பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எஸ் எஸ். இப்ப இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கட்டும். இந்த இதை 3ஆ பிரிச்சுட்டு, ஓகே, நம்ம 3ஆ பிரிச்சு காட்டுறோம் பாருங்க. இந்த ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இப்படி ஒரு ஹைட்ரஜன். இப்ப இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, இது அப்படியே இருக்கும். போட்டுக்கோமா, இங்க CH3 சிங்கிள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட். ஓகே, CH2 இங்க அப்படியே எடுத்துட்டு போயிடு, CH3 இங்க வந்துருங்க CH3. சோ இது ஒரு ப்ராடக்ட், புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இங்க இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப அது மாதிரி வரும். இப்ப திரும்ப எல்லாம் வேணாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு CH3 மொத்தமாவே போட்டு காட்டிடுறேன். எது செய்யறோமோ அதை மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். CH3. இப்ப இந்த இடத்துல இருக்கிறத ரிமூவ் பண்ண போறோம். எஸ், ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாண்டை ஷிஃப்ட் பண்றோம். ஓகே சில்ட்ரன், நவ இந்த கார்போகேட்டையானுக்கு இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா இது, அடுத்தது இந்த ஹைட்ரஜனை தான் ரிமூவ் பண்ண போறேன். இப்ப ஒரு கரெக்ஷனோட இந்த இடத்தை ரெடி பண்ணிருக்கேன். இதை ரிமூவ் பண்ணது இந்த இடத்துல பாண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்ப வந்த ப்ராடக்ட் இதுதான். அதாவது கார்பன் டபுள் பாண்டுக்கு பக்கம் இந்த கார்பன்ல 2 மெத்தில், இந்த கார்பன்ல 2 மெத்தில், அவ்வளவுதான். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அவ்வளவுதான் இது. இப்ப இது ரெண்டும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த சப்ஸ்டிடியூட்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பாருங்க, இது எத்திலீன் மெயின். இந்த சைடு டபுள் பாண்ட்ல 2 ஹைட்ரஜன் பதில் மெத்தில் வந்தா சப்ஸ்டிடியூட். இங்க பாருங்க, டபுள் பாண்ட்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இதுக்கு வந்து இந்த சைடு 2 ஆல்கைல் சப்ஸ்டிடியூட். இங்க வந்து பாருங்க, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இல்ல, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இல்ல, அதனால இதுதான் டிசைடிங் 4 ஆல்கைல் சப்ஸ்டிடியூட்.
இந்த இடத்துல வந்து பாருங்க, இது அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஒரு சின்ன இது, இந்த ஹைட்ரஜன் வெளியே போகும். வெளியே போறப்போ உனக்கு பாண்ட் ஷிஃப்ட் இங்க நடக்கும். அப்போ உனக்கு எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப வந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு மெத்தில் ஷிஃப்ட், அதுதான் ஒரே ஒரு ஆல்கைல் சப்ஸ்டிடியூஷன், அவ்வளவுதான். இப்ப ரொம்ப சப்ஸ்டிடியூடோ அப்படின்னா மோர் ஸ்டேபிள் 64%. 4 ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட் 64, இதுல 2 சப்ஸ்டிடியூட் 34, இதுல ஒன்னே ஒன்னு சப்ஸ்டிடியூட் மினிமம். சோ இதுதான் சேஸ்டாக் ரூல். என்ன சொல்றாங்கன்னா, எலிமினேஷன் அப்ப எந்த அல்கில ரொம்ப சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் அல்கினா வருதோ அதுதான் மெயின் ப்ராடக்டாக இருக்கும். Prepare well children. Thank you.